எங்க போனா ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கு இருளடைஞ்ச வாழ்க்கைதான் ஒரே அதான் நாங்க பேசிக்கா என்ன நினைச்சோம் என்னன்னா நாங்க ரொம்ப ரொம்ப டயர்டா ஆயிரும், ரொம்ப சொங்கியா இருக்கும், டெய்லி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம். அதனாலே நாங்க இப்படி இருக்கோம், படிக்க மாட்டோம், டைம் மேனேஜ் பண்ண மாட்டோம், இஷ்டத்துக்கு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு. ஒரு மாதிரி எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகி இந்த விளம்பரத்துல குளுக்கோவிட்டாவா என்னது அந்த மண்டையில ஸ்டாப் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகுது. இவ்வளவு டயர்டா நாங்க இருந்த மாதிரி இல்ல எங்களுக்கு. கொஞ்சம் தெரிஞ்சாலே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜங்கா சாப்பிட்டு நாங்க இப்படி ஆயிருக்கோம். அதனால இதெல்லாம் கொஞ்சமாச்சும் நாங்க மாத்தணும் அப்படின்றதுக்காக மாத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒன்று டிசைட் பண்ணோம். ஒரு நல்ல முடிவுதான். ஒரு நல்ல ஒரு வீடியோ எடுக்கலாம். நல்ல வீடியோ இல்ல, வீடியோ ஒரு நல்லதா எங்ககிட்ட ஒரு சேஞ்சஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 விஷயம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாங்க ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய தண்ணி, ஹைட்ரேஷனுக்காக நிறைய தண்ணி. கடைசியா குடிக்கிற பெப்சி இதுதான் இருக்கும். அது எனக்கு புரியுது. எதுக்கு எனர்ஜி எதுக்கு ட்ரைன் ஆகுது? இந்த கருமத்துல குடிச்சா எப்படி எனர்ஜி இருக்கும்? அதுதான் இந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகுதுன்றதுக்காக எனர்ஜி நாங்க திருப்பி ஏத்தணும், பூஸ்ட் பண்ணுன்றதுக்காக ஒர்க் அவுட் பண்ணலாம்னு இருக்கோம். நாங்க சேலஞ்ச் வச்சு 21 days சேலஞ்ச் வச்சு ஒர்க் அவுட்டும் இங்கவா தண்ணி குடிக்கலாம். ஹைட்ரேஷனுக்கு இந்த தண்ணி குடிக்கணும் 2 liters ஆகுது மேக்ஸ், மினிமம் 2 liters ஆகுது குடிக்கணும். நல்ல ஃபுட்டா சாப்பிடணும், ஹெல்த்தியான ஃபுட்ஸா சாப்பிடணும், ஜங்கா அவாய்ட் பண்ணணும். எல்லாத்தையும் நானே சொல்றேன், நீ என்ன பண்றீங்க? முடக்கிட்டு இருக்கா? அவ்வளவு இதான் நான் குடிக்கிற லாஸ்ட் பெப்சி. இதுக்கப்புறம் பெப்சி குடிக்க மாட்டோம். பெப்சி குடிக்கிற வீடியோ நீங்க பார்க்க மாட்டீங்க. ஜங்க் சாப்பிடுற வீடியோ 21 days நீங்க பார்க்க மாட்டீங்க. மேபி நாங்க 21 days அப்புறம் கொஞ்சம் சாப்பிடுவோம், பாவம் இல்ல நாங்களும். அதனால அதுக்குள்ள இது நாங்க பிஃபோர் ஓகேவா இந்த மாதிரி சோனியா இருக்கும். எங்களோட வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது பிஃபோர் நாங்க எப்படி சோனியா இருக்கோம், எங்க பேச முடியும் நடக்க முடியும்ன்றது பாத்துட்டீங்களா? நாங்க 21 days சேலஞ்சுக்கு அப்புறம் அது ரிசல்ட் போடுவோம். நாங்க பண்ணிருக்கோம், கன்சிஸ்டன்டா இருந்திருக்கோம்ன்ற ரிசல்ட்டும் நாங்க போடுவோம். போட்டு அதுக்கப்புறம் நாங்க எனர்ஜெட்டிக்கா இல்லையா இருக்கோமா இல்லையான்றத பாருங்க. Meanwhile, சோறு வாங்கிட்டு வாசனையா சோறு நல்ல நறுமணமா இருந்துச்சு. நல்ல ஆஃபர் வேற போட்டிருந்தாங்க எங்களுக்கு. காலேஜோட எல்லா டிரான்ஸ்போர்டேஷன் நல்லா யூஸ் பண்ணிப்போம். அது உள்ள மாதிரி நல்லா இருக்கு. இந்த இறங்கி போகும்போது அவர் காசு கேட்க மாட்டாரா, அப்படியே ஜாலியா இறங்கி போலாம். வெளில ஆர்டர் பண்ணிட்டு வெளில போய் வாங்கிட்டு திரும்ப உள்ள வந்துருவோம். சொல்லுவாங்க அன்பாக்சிங் நம்ம காஸ்ட்லியான பொருளா இருக்காது. அதான் எப்படி போட்டுருக்காங்க. சரி பரவாயில்ல, சாடு முடியும். பாரு இப்ப வியூ எப்படி இது நல்லா இருப்பாரு. மழை ஆக்சுவலி இப்ப வரப்ப நம்ம பவர்லாம் அம்மா எவ்வளவு கொடுத்துருக்கான் பாரு. ஆனா இப்ப ஐயோ ஊறி போயிருக்கோண்டா. இது நல்லா இருக்கு டேபிள். இந்த டேப் நல்லா இல்ல. பறந்துரும்டா. இவ்வளவு பெரிய கவர் கீழே போடுறியா நீ? அவர் நம்ம மாதிரி எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு. ஆமா இதுக்கு நிக்கிறேன் அப்படியே கொஞ்சம். தண்ணியா தானே இருக்கு இதுவும். என்னமோ சாப்பிடுவோம், சாப்பிடுறதுக்கு ஏதோ ஜாலியா இருக்கு. போட்டோல இருந்து பன்னீர் ஒண்ணு இல்லையா? பன்னீர் ஆனா இது என்ன வெல் பேப்பர்லாம் சொன்னீங்க. வெல் பேப்பர்ல என்னமோ பண்றேன்னு சொன்னீங்க. இது 2 நூடுல்ஸ் சாப்பிடுறேன். இது 2 இல்ல பரவாயில்ல, அவங்க தெரிஞ்சிருக்கு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு. ஐயோ ஆமாண்டா, எப்பவுமே ஒரு ஆள் சாப்பிட மாட்டாங்க. நூடுல்ஸ் பாருங்க தின்னா இருக்கு. நல்லா ஆனா இவ்வளவு பெரிய பன்னீர் போட்டிருக்கீங்களே தம்பி, கொஞ்சம் குட்டி குட்டியா போட்டுருக்கலாம். இவ்வளவு பெருசா சாப்பிட முடியாது.
பன்னீர் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா. ஒரு மாதிரி நல்ல நல்ல சைனீஸ் நமக்கு தான் அடிக்கணும். ஆனா பெல் பேப்பர் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல சூப்பே நல்லா இருக்கு. சூப்பர். நான் இதான் பண்ணேன். இந்த ஸ்பூன் தான் கொஞ்சம் சரியில்லை. சூப் மாதிரியே இருக்குடா. நல்லா இருக்கு. பன்னீர்ல எப்படா சூப்பு? வாழைத்தண்டு சூப்லாம் குடிப்போம்ல. வாழைத்தண்டை சூப் தான் நல்லா இருக்குடா. அங்க ராமன் இது நல்லா நல்லா கோல்ட் டைம்ல சாப்பிட்டோம்னா கூட நல்லா தான் இருக்கும். ஓகோ மிஸ் பண்ணிட்டியே. உங்களுக்கு அப்புறமா வாங்கி கொடுக்குறேன். அவனுக்கு பிடிக்காதுடா. கோகோ இருந்தா பிரியாணி வாங்கி தர சொல்லுவான். அப்புறம் நான் இல்லாதப்ப வித்தியாசமா சாப்பிடுறீங்கன்னு சொல்லுவான். என்ன விட்டு சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவான். அன்னைக்கு ஒயிட் சாஸ் பார்த்தாக்கி சொன்னானே. நாங்க ஏதாவது சீஸ் சிக்கன் சாப்பிடுவோம், பாஸ்தா சாப்பிடுவோம், நூடுல்ஸ் சாப்பிடுவோம், என்ன கிடைக்குதோ சாப்பிடுவோம், பர்கர் சாப்பிடுவோம். ரெண்டுமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. இந்த ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் நல்ல ஸ்பூன் தான் ஆகும். யாரையும் ஒதுக்கல. கட் பண்ண வெளில பறக்க விட்டுறாத. சிக்கனை விட பன்னீர் ஹார்டா இருக்கு கொஞ்சம்.